34ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று இருக்கு. ஆனால் எனக்கு ஆண்டவர் நீ சீவி காட்டினார். The Lord is there to rescue all who are discouraged and have given up hope. எல்லாரும் மறுபடியும் அந்த இங்கிலீஷை மட்டும் வாசிங்க. The Lord is there to rescue all who are discouraged and have given up hope. இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் என்று, கிறிஸ்துவர்கள் என்று, தேவனை நம்புகிறோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துருச்சு. அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அவர் மேலே, அவர் வார்த்தை மேலே நாம் கொண்டிருந்ததான அந்த நம்பிக்கையே இழந்து போகும்படியாக, நம்முடைய நம்பிக்கையை இழந்து, அதனால் தைரியத்தை இழந்து, அதனால் மனம் தளர்ந்து, அதனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பின்வாங்கி நம்பிக்கை இழந்து நிற்கிற உன்னை தூக்கி எடுக்க உதவி செய்ய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் இட் இன்டு யுவர் ஸ்பிரிட். ஆவியானவர் பார்க்குறதுக்கு எல்லாரும், நான் ஒரு சில பேரை குறித்து பேசுகிறதாக நினைக்காதீங்க, எல்லாருக்குள்ளேயுமே அந்த எண்ணம் வந்துருச்சு. We are much discouraged. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சூழ்நிலைகள் நம்மை அந்த இடத்திற்கு தள்ளிவிட்டது. தொடர்ந்து தொடர்ந்து வருகிறதான சம்பவங்கள் தேவன் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே உனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. நம்பிக்கை இன்மை என்பதை நாம் மிக மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்பிக்கையை நம்ம விட்டுட்டோம்னா, தேவன் மேலே, தேவனுடைய பராமரிப்பின் மேலே, தேவனுடைய பாதுகாப்பின் மேலே, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பின் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வந்து நம்பிக்கையின்மை வந்து விட்டால், அது வளர விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அது வளர்ந்து 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 பெருகி, எப்படி ஒரு புஷ் வந்துட்டு வளர்ந்துருச்சுன்னா அது கீழே இருக்கிறதெல்லாம் மறைந்து போய் விடுகிறதோ, அதுபோல் அந்த நம்பிக்கையின்மையை, அவநம்பிக்கை, இன் அதர் வேர்ட் அவநம்பிக்கையை நீ உனக்குள் வளர்த்து விட்டாய் என்று சொன்னால், அது சுத்தமாக உன்னைய சுற்றி 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 தேவனுக்கும் உனக்கும் உள்ள அந்த உறவை துண்டித்து விடும். அது உன்னை அழித்து விடும். எனவே இந்த அவநம்பிக்கை என்பது தான், என்னத்தை கண்டோம் என்று நினைக்கிறோம் பார்த்தீங்களா, என்ன கிடைச்சிச்சு என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மை எங்கேயோ கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ வித் மீ? என்னோட இருக்கீங்களா? தயவுசெய்து உங்கள் உள்ளத்தை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கொடுங்கள். தேவன் நம்ம மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அருமையான சகோதரி சொன்னதை போல், அவர் நினச்சிருந்தா இருக்கிறதுலையே பெரிய ஏன்னா யூதர்களுடைய சாட்டையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது எல்லாமே கம்பி, முள் கம்பியாக இருக்கும். அதில் அந்த அந்த நுனியில் அயன் பால்ஸ் இருக்கும். அதாவது அடிக்கும் பொழுது அந்த முள்கம்பி சதையில் பட்டு இழுத்து வருகிற அளவுக்கு சாட்டை இருக்கும். கர்த்தர் அந்த சாட்டையை எடுக்கவில்லை, மாறாக அவர் கயிறை தான் சாட்டையாக எடுத்திருக்கிறார். சொன்னால் such a loving God is your God. Try to trust his love.
ஓகே, யாரெல்லாம் காணாததை நான் பார்க்க போகிறேன்னு நம்புறீங்க? கையத்துக்கு உயர்த்தி சொல்லுங்கள். நான் பார்க்கல, ஆனால் ஐ ட்ரஸ்ட். நான் பார்க்கல, ஆனால் நான் நம்புகிறேன். ஆமென். அப்போ அது நீங்கள் கை தூக்குனது உண்மைன்னு சொன்னால் தயவுசெய்து ரோமர் 8:25 வாசிங்க. ரோமர் 8:25 வாசிங்க. அன்றியும் இல்லை 8:25 நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். பக்கத்தில் சொல்லுங்கள். நீங்கள் தானே சொன்னீங்க பார்க்காததை நான் காணாத நம்புறேன்னு சொல்கிறேன்ல. அப்போ however we hope for something we have not yet seen and we patiently wait for it. Patiently wait for it. பிசாசு அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டை வைப்பான். போன இருந்த கடந்த வாட் யூ கெட், எஸ் ஐ வில் கெட் மோர் தென் தட். அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை காட்டிலும் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கை மேன்மையானது என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லை பிசாசுடைய வார்த்தையை கேட்டு என்ன கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு, ஒன்று நடக்கலை என்று சொல்லி கொண்டிருக்கிறவரை ஒருவரும் உங்களை அந்த குழியிலிருந்து எடுக்க முடியாது. எனக்கு தெரியும், ஏதோ ஒரு சில பேர் இல்லை, 99% இங்கே இருக்கவங்க நம்பிக்கை இழந்து குழம்பி போய் கிடக்குறீங்க. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தாவீதை போல அலைபாய்ந்து அமைதி இழந்து தேவனை விட்டு விலக நினைக்க வைக்கிற அநேக காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த காலை வேளையில் தாவீதை போல சொல்லு. 62ஆம் சங்கீதத்தில் 5-6 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது எல்லாரும் எழுந்து நின்று சொல்லுவோம். let us stand up and declare. என் ஆத்துமாவே சொல்லுங்க, அதை வாசிக்காதீங்க, போடாதமா. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. எது வேணாலும் நடக்கலாம். நீ கீழே விழுகிறது மாதிரி இருக்கலாம், நீ அழிந்து போகிறது மாதிரி இருக்கலாம், ஒன்றுமே கிடைக்காது போல இருக்கலாம், மற்றவர்களெல்லாம் உயர்ந்து நீ தாழ்கிறதை போல ஒரு நிலை ஏற்படலாம். ஆனா நீ தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்புகிறது, சொல்லுங்க, ஆத்துமாவே நீ நம்புகிறது அவராலே வரும். அவரே தேவன். இயேசுவே என் கண்மலை, இயேசுவே என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. பிசாசை நல்லா கேட்டுக்க, என்னை அசைக்க முடியாது, என்னுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது. இதுவரை லேசா அசைஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் என்னை பேசிவிட்டபடினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்க, விட்டு விடாதே. நம்பிக்கை வெகுமதி உண்டு. விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். எல்லாரும் விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர், உனக்குள் வாழ்பவர் உலகை ஆள்பவர். நீ நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. சொல்லு, நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே.
ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விட்டு விடாதே நம்பிக்கையை வெகுமதி உண்டு. விசுவாசத்தால் உலகத்தையே வெல்பவன் நீதான். விட்டு விடாதே விசுவாசத்தால் உலகத்தையே வெல்வது நீதான். உனக்கு வாழ்பவர் உலகை ஆள்பவர். உனக்கு வாழ்பவர் உலகை ஆள்பவர். நீ நம்புவது அவராலே வருமை வந்திடுமே. நீ நம்புவது கர்த்தராலே வருமை வந்திடுமே. கர்த்தர் எனது அடைக்கலமும் புகலிடமுமானா. நம்பி இருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நமது அடைக்கலம். சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. நம்பியிருக்கும் நம் தகப்பன் என்று சொல்லுவோம். சோதனை ஜெயிப்போம், சாதனை படைப்போம். சொல்லு, சோதனை சாதனை படைப்போம். நான் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. மீண்டும் நம்புவது அவராலே வருமே வந்திடுமே. ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. என் அருமை ஆத்துமாவே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், your problem is real. நீ எவ்வளவு வேதனைப்படுற அது உண்மை, சத்தியம். எவ்வளவு கஷ்டப்படுற சத்தியம். எவ்வளவு சுகவீனங்கள், எவ்வளவு பலவீனங்கள். உன்னை அது எவ்வளவு பாதிக்கிறது என்பது அவருக்கும் தெரிகிறது, எங்களுக்கும் தெரிகிறது. நீ படுகிற காரியங்கள், வேதனைகள், அவநம்பிக்கை வாஸ்தவம்தான். நீ நினைப்பது மனப்பதறி. அதனாலதான் ஆவியான முதலே சொல்லிட்டாரு, விசுவாசி அவன் என்றும் பதறான். அதான் நம்ம ட்ரேட்மார்க்கு. விசுவாசி என்கிறது ட்ரேட்மார்க் என்னது? எந்த சூழ்நிலை வந்தாலும் பதறாமல் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். That is our faith confession. என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் மூழ்கி போக மாட்டேன், நான் எரிந்து போக மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை படகுல கர்த்தர் இருக்கிறார். என்னை வாழ்க்கை பயணத்தில் அழைத்தவர் கர்த்தர். அக்கறைக்கு போய் சேரும்படியாக அழைத்தவர் கர்த்தர். நிச்சயமாக நான் அக்கறைப்படுவேன். ஏன்னா பேதுருல சொன்னது பிரகாரம், தம்பி மூலமாக சொன்னது பிரகாரம், அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீ நம்பு. வேறு யாரும் அவரை போல நம்மை விசாரிக்க முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சுகமாயிருச்சிங்களா, சரி சரி நான் ஜெபிச்சுக்கிறேன், தட்ஸ் ஆல். அதுதான் எனக்கு கொடுக்க முடியும். சில உறவுகள் என்ன பண்ணலாம், பண உதவிகள் செய்யலாம். சில நண்பர்கள் என்ன பண்ணலாம், கூட வரலாம் கொஞ்சம் தூரம். ஆனால் இறுதி வரை யாருமே வரப்போறதில்ல. இங்கு இருக்கும் பொழுது தாயின் கருவிலே என்னை கண்டவர், கருவிலிருந்து வெளியே வரும் பொழுதும் என்னோடு இருந்தவர், நான் மரிக்கிறவரை என்னோடு கூட இருந்து மரித்த பிற்பாடும் என்னோடு கூட பயணம் செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. ஸோ நீங்கள் படுற வேதனை உங்களை காட்டிலும் தேவன் அறிந்துதான் இருக்கின்றான். அதை நம்புங்க.
நான் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்கிற காரியம், மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்துகிற காரியம், உன்னுடைய அலைச்சல்களையும் உன்னுடைய பிரயாசங்களையும் மறந்து போவதற்கு அவர் அநீதிபரர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் நன்மையானவற்றை செய்கிற நீதியுள்ள தகப்பன் அவர். He never forget. A day will come. என்னைக்குமே வாசல்லே கிடக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல, அரியணையில் ஏற்றுவதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் வாசல்லே கிடந்தான், அவமரியாதைக்குரியவனாக இருந்தான், அவனுக்கு எதிராக ஆமான் எவ்வளவோ காரியங்களை செய்தான். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த நாளிலே தூக்கம் வரவிடாமல் பண்ணி ஞாபகப்படுத்துகிற தேவன் உன்னுடைய தேவன் என்பதை மறந்து போகாது. சொல்லுங்க. 68:19 தான் நம்ம சொல்கிறோம். சங்கீதம் 68:19 தான். தேவன் என் மேல் பாரங்களை சுமத்தினாலும் என்னை ரட்சிக்கின்ற விடுவிக்கிற தேவன் அவரே. ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்திற்கு நீங்கி வழிகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அந்த நீ போய் வீட்டில் போய் பாருங்கள். 68ஆம் அதிகாரம் குறிச்சிக்கோங்க. 19வது வசனம், 22வது வசனம், 26வது வசனம், 28வது வசனம் அவர்கிட்ட சொல்லி சொல்லி உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன். சங்கீதம் 68:19, 22, 26, 28. ஹல்லேலூயா. இது உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை பலப்படுத்தும், அவிசுவாச சூழ்நிலையிலிருந்து ஒரு விசுவாச நிலைக்கு உங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8வது வசனங்கள் வரை நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அதில் நான் யாரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாரை குறித்து சொல்லப்படுகிறது? 1 ராஜாக்கள் 19. யார் அந்த எலியா? 12ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் God's hand was upon Elijah. That means the power of God is upon Elijah. எலியா மேலே தேவனுடைய வல்லமை இருந்துச்சு, எலியா மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சு. எலியா கூப்பிடுறான், வானம் அக்னியை கொண்டு வருது. ராஜாக்கிட்டே போய் தைரியமானு நான் சொன்னா தான் இந்த தேசத்துக்கு மழை வரும் என்று சொன்ன எலியா இன்னைக்கு சொல்றான் 19:3 அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து ஆமாம் நான் அங்கேயே விட்டுட்டோம். ஸோ எதிரிக்கு சவாலாக சத்துருக்களுக்கு ஒரு கலங்கடிக்கிறவனாய் நின்றதான எலியா ஒரு ஆணல்ல ஒரு பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு, அதிகாரமுள்ளவன் அரசன், அரசன் சொல்லவில்லை, அரசன் அவரிடத்தில் ஏசபேல்கிட்ட சொல்லி ஏசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிடுறான்? 4வது வசனத்தில் இப்படியா ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, he himself went to the wilderness. அவனாகவே சொல்லுங்க, தேவன் அவனை அந்த வனாந்திரத்துக்கு அனுப்பவில்லை. அங்கே இப்படித்தானே போட்டிருக்கு,
அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி தேவனை அனுப்புனாரு. வனாந்தரத்துக்கு போனது யாரு? வனாந்தரத்துக்கு போனது யாரு? நான் தான். God never sent. வனாந்தரத்துக்கு கர்த்தர் உன்னை அனுப்பல, தள்ளல. நீ ஏன் புறப்பட்டு போயிட்ட வனாந்தரத்துக்கு? He himself desired. அவனா ஆசைப்பட்டான், அவனே அறிக்கை செய்கிறான். என்னது? நான் சாக வேண்டும். ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. யாரு சொன்னா? சத்துருக்களை சாகடிக்க வல்லமை உள்ளவன் சாகடித்த அநேக ஆயிரம் போலி தீர்க்கதரிசிகளை சாகடித்தவன் இன்னைக்கு சொல்றான், நான் சாகணும். I tell you my beloved, நீயா தான் வனாந்தரத்தை தேடி போற. கர்த்தர் உன்னை வனாந்தரத்துக்கு அனுப்பல. கர்த்தர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாதனால நீ அதை காட்டும் ஒரு இடத்துல when you have lost your hope, தேவன் மேல நீ நம்பிக்கை இழப்பாய் என்று சொன்னா, again and again and again I want to stress it. தேவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டா அது உன்னை எங்க கொண்டு போய் விடுன்னு சொன்னா, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடும். வாழ முடியாது இனிமே என்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விடும். நாம வாழ்ந்து விடலாம் என்ற நிலைமைக்கு உன்னை கொண்டு போய் விடும். தேவன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், தேவனோடு கூட வாழ்ந்து தேவனுக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்கிறதான தவறான ஒரு எண்ணத்தை உனக்குள்ள கொண்டு போய் உன்னையும் உன் தேவனுடைய உறவையும் பிரித்து விடும். அப்ப அதான் ஒரு புத்தகத்தில் இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. People who live without hope can become suicidal. People who live without hope can become suicidal. தேவன் மேல நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா நீ தற்கொலை பண்ற அளவுக்கு that level உன்னை அதை இழுத்து கொண்டு போய்விடும். ஸோ நடக்கிற காரியத்தை பார்த்தா தான் நடத்திய காரியத்தை மறந்தான். தான் மூலமாக கர்த்தர் செய்த கடந்த கால காரியத்தை என்ன பண்ணான்? டோட்டலி ஃபர்கெட். இப்போ நடக்கிற காரியம், ஒரு பொம்பளை சொன்ன காரியம் நடக்கலை, ஐயோ கொன்றுவாங்களா? அப்போ பிரச்சனை வந்த உடனே எல்லாம் எதிராக எழும்பின உடனே he was physically and emotionally he was drained. சரீரபூர்வமாயும் சரி உணர்வு பூர்வமாயும் சரி அவனுடைய நம்பிக்கை என்ன ஆயிருச்சு? ட்ரெயின் ஆயிருச்சு, காஞ்சு போயிருச்சு, உறிஞ்சு பட்டு விட்டது. he was helpless. he think God is my helper. அந்த நம்பிக்கை போயிருச்சு. ஏன்? அவன் நம்பிக்கை. அப்ப ஆண்டவரை பார்த்து என்ன அவன் கேட்டிருக்கணும்? ஆண்டவரே இதெல்லாம் செய்வீங்க, இதை காட்டு எனக்கு நான் என்னை மேலே செய்ய வைக்க போறீங்க, இப்ப send me angels to strengthen me. என்ன அவன் கேட்டிருக்கணும்? ரொம்ப பலவீனமாக இருக்கேன், ரொம்ப பயமாக இருக்கு, சூழ்நிலைகளை பார்க்கும்போது எதிராய் வருகிற போது எல்லாருக்குமே தான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன்னா சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது பயங்கரமாக இருக்கிறது, நம்ப முடியல. நம்ப முடியல. போதும், என்னைக்கு போதுன்ற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சோ அன்னைக்கே உன் ஆவிக்குரிய நிலைமை குறைய ஆரம்பிச்சிருச்சு. போதும் ஆண்டவரே,
என்னை எடுத்துக்கொள்ளும். ஆனால் என்ன சொல்கிற? போதும் ஆண்டவரே, உம்மை நம்பினது போதும், உம்மை தேடினது போதும், உம் ஆலயத்திலே கடந்தது போதும், லெட் மீ டை. அதானே சொல்கிறா இந்த வசனம். என்னப்பா சொல்லுது? 19:5 வாசிங்க. போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். என்னது? போதும். உங்களை நம்பினது போதும், உங்களை நேசிச்சது போதும், உங்க பின்னாடியே ஓடி வந்தது போதும், போதும். லெட் மீ டை. நான் முடிச்சுக்கிறேன். என்ன வாட் இட் மீன்ஸ்? நான் முடிச்சுக்கிறேன். அதானே? உங்களை நம்பினதுனால ஒரு பிரயோஜனம் கிடைக்கல. உனக்கு என்ன கிடைக்கல? நீ தான் வித்தியாசமா ஒரு முடிவு எடுத்துக்கிட்ட. ஏன் யேசபேல் உன்னை கொல்ல நினைக்கிறா? சத்துருக்களை சிதறடிச்சு சாகடிச்சிட்ட. அப்ப உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய நினைத்திருக்கும் பொழுது உன்னை கொண்டு உன்னுடைய அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்ய நினைச்சாரோ அதை செய்ய முடியாதபடி யூ யுவர் செல்ஃப். நான் மறுபடியும் சொல்றேன், நீ தான் அந்த வனாந்தரத்துக்கு போற, நீ தான் அந்த முடிவு எடுக்கிற. நான் சாகிறேன் என்கிற முடிவை நீ தான் எடுக்கிற. காரணம் நம்பிக்கை இழக்கிறதுனால. நான் முடிச்சு கொள்றேன் ஆண்டவரே, உம்மோடு எனக்குள்ள இருக்கிற உறவை நான் முடிச்சுக்கிறேன். ஐ வாண்ட் டு டிவோர்ஸ் பண்றேன். போதும் உங்களை நேசிச்சது. நான் இதுக்கு போல அந்த அவங்கள நேசிச்சு அவங்கள பார்த்துட்டு என் காரியங்களா பார்த்துருந்தா எங்கேயோ போய் இருப்பேன். பொய். அது பிசாசுடைய பொய். தேவனை காட்டும் உன் மேல அக்கறை உள்ளவர்கள், உன் மேல உன் வாழ்க்கையில உன் எதிர்காலத்தின் மேல அக்கறை உள்ளவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். அதுதான் மெய். நான் முடிச்சு கொள்கிறேன். என் நம்பிக்கையை உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை அவர் சொன்னது போதும். அவளோட சாதாரண வார்த்தை இல்லை, போதுன்றது சாதாரண வார்த்தை இல்லை. நம்பிக்கை இழந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் போதும்னு நினைச்சிட்டாவே இதான் அர்த்தம். உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போதும், எனக்கு உங்க மேல வச்சிருக்க நேசத்தை நான் முடிச்சுக்கிறேன். நீ முடிக்கலாம் நினைக்கலாம், ஆனா கர்த்தர் முடிக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. What God told, நான் சாகிறேன் போதும் அப்படின்னு சொன்னவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? 19:5 காதலையே வாங்கிக்கல, அரைஸ் அண்ணி. ஹல்லேலூயா. 19:5 என்ன சொல்றாரு ஆண்டவர்? எழுந்திருந்து போஜனம் பண்ணு. சொல்லுங்க. Such a God is your God. Have faith on Him. Nobody will uplift you. தேவனாலேயே முடியலைன்னா வேற யாரால முடியும்? தேவனால முடியலை நீ முடிவு வந்துட்டேன்னா வேற யார் உன்னை உயர்த்துவா? தேவன் உன்னை உயர்த்த முடியலைன்னு சொன்னா வேற யார் உனக்கு உதவி செய்வா? ஏன்னா இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். உன்னை தனிமைப்படுத்தி உன்னை கீழே தள்ள வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய தந்திரம். மை பிளவட், நம்பிக்கை இழந்து நிற்கிறதான என் பிள்ளைகளே, உன்னை குறித்த அவருடைய திட்டம் அநேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சோர்ந்து போகாத, பலவீனப்படாத, ஒரு நம்பிக்கை இழக்காத. பிரியா, அந்த அம்மா பக்கத்தில் மாலாவை பார்த்து சொல்லு. பாவமாக இருக்கு,
பள்ளத்தை தோணுன்னு ரோடை இது பண்ணணுன்னு ஐயோ வியாபாரம் போச்சேன்னு நினச்சேல. ஆனால் கர்த்தர் இப்போ எப்படி வச்சிருக்கிறாரு? ஜெகஜோதியாக வச்சிருக்கிறார்ல. அதுதான் அவனுடைய ஆண்டவர். வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் உங்கள் மூலமாக தேவன் செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்த மேன்மையை பாருங்கள். இதிலும் மேலானவற்றை செய்யவே கர்த்தர்னை அழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நீ முடிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் உன்னை குறித்த மேன்மையான காரியங்கள் இன்னும் தொடங்கவே இல்லை. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஸோ ரினியூ யோர் ஹோப். அதான் இன்னைக்கு சொன்னது, உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக்கொள். ஹல்லேலூயா. இட் இஸ் த டே ஆஃப் ரினியூவல் யுவர் ஹோப். ஆண்டவர் உன்னை விட விரும்பலை. நீ விட்டுருக்கலாம், நீ விலகி இருக்கலாம். பட் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற, ஐ வாண்ட் டு ரினியூ யுவர் ஸ்ட்ரென்த், இல்லை யுவர் ஹோப். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் உனக்குள்ள தைரியம் வரும். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் உனக்குள்ள ஒரு நிச்சயம் வரும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் உன்னை, ஏன்னா தேவனுனை குறித்த திட்டம் பெருசு, தேவனுனை குறித்த திட்டம் உயர்ந்தது, தேவனுனை குறித்த திட்டம் மேன்மையானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ ரினியூ யுவர் ஹோப். உன்னுடைய இழந்து போன அவிழ்ந்து போன அந்த அவிசுவாசத்தை இன்னைக்கு புதுப்பி, உன்னுடைய விசுவாசத்தை புதுப்பி. உயிரோட மனுஷராக இருந்து உலகத்துக்கு விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க யாரு சொல்லுங்க? ரெண்டு பேர் சொல்லுங்க. ஒன்று ஏனோக்கு, அடுத்தவன் எலியா. அப்ப தேவன் எவ்வளவு பெரிய மேன்மையை எலியாவுக்கு வைத்திருக்கிறான், புரியுதா? உயிரோடு பரலோகத்துக்கு எடுக்கும்படியாக அக்னி ரதங்களும் குதிரைகளும் வந்து அப்படியே சுழற்காற்று அடிக்க பரலோகத்துக்கு செல்லும்படியான ஒரு மேன்மையான அழைப்பை உனக்கு வைத்திருக்கிறார். ஆனா நடக்கிற காரியங்களை பார்த்து 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 சலிச்சு 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 பேசி 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 எந்த குதிரையில நீ ஓடிக்கிட்டு இருக்க? கழுதையில கூட ஓடல. உன்னை குறித்த திட்டம் அப்படிப்பட்டதான திட்டம், உயிரோடு அநேகரை எழுப்பும்படியாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்ப இந்த உயர்வை நீ அடையக்கூடாது, இந்த மேன்மையை நீ பெறக்கூடாது என்பதில் பிசாசு ரொம்ப கர்ச்சிக்கிற சிங்கம் போல உன்னைய விரட்டிக்கிட்டே இருக்கான். நீ இரையாக போகிறாயா? 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2:2-3 பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி புத்திரர்கள் பூரா கேட்குறாங்க, இந்த பாரு, நீ நம்பிக்கிட்டு இருந்தியே உன் தலைவர் புறப்பட்டாரு, நம்பிக்கிட்டு இருந்தீங்க தலைவர் போயிட்டாரு, போறாரு, நம்பி 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 ஒண்ணுமில்லாம போயிட்டியே என்று சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை சுத்தமா காணாம போகும்படியாக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சொன்னாலும் அவன் ஒன்றே அறிந்திருந்தான், பேசாம இரு, நான் நம்பி இருக்கிற தலைவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த தலைவன் மூலமாக நான் ஒன்றை கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிறேன்? தலைவா, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை காட்டும் எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்டானா பெற்றுக்கொள்ளலையா? ஆமென். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் அவன் மரித்த பிற்பாடு கூட அவன் எலும்பு ஒரு அற்புதத்தை செய்தது. அதுதான் உன்னை குறித்த தேவ திட்டம். ஹல்லேலூயா. சும்மா சாதாரண வேலை, சாதாரண பொழப்பு, சாதாரண காரியம் நடத்த கர்த்தர் உங்களை குடும்பமாக அழைக்கவில்லை, பெரிய காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் தைரியமா என்ன நடந்தாலும் சரி, நான் விடப்பட்டதை போல கைவிடப்பட்டதை போல, தலைவனும் என்ன சொல்றான், நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து தொடர்ந்து என்ன பண்றான்? he followed his leader. அப்பையும் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரொம்ப பயங்கரமானதை கேட்குறியப்பா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குப்பா
அப்படின்னு கூட அவன் சொல்கிறான். ஆனால் உன்னுடைய தலைவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், உன்னை கருவிலே கண்டதான தெய்வம் கடைசி வரை உன்னை உயர்த்துகிறதிலே தன் கவனத்தை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. எனவே எழுந்து நிற்போம். கம்யூனியனுக்கு முன்பாக எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உண்மையாக உங்கள் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. எனக்காக சொல்லாதீங்க. தேவன் உன்னை குறித்த திட்டம் அவரை போல மேன்மையானது. பிசாசு உன்னை வைத்திருக்கிறதான திட்டம் அவனை போல கேவலமானது. சொல்லு, ஆண்டவரே, எல்லாரும், ஆண்டவரே, எனது வாழ்க்கையில் புயல் அடித்தாலும், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எல்லாமே எனக்கு எதிராக நடந்தாலும், எலிசாவுடைய வேலைக்காரன் 6 தடவை போய் பார்த்தான். மழைக்கு அறிகுறியே இல்லை. 7ஆவது தடவை கொஞ்சம் மேகத்தை தான் பார்த்தான். எனவே மழை வருவதற்கு மேகம் எழும்பும் வரை, ஒருவேளை என் வாழ்க்கையில் அந்த மேகத்தை நான் காணாவிட்டாலும் சொல்லுங்க, நான் நம்புறது எனக்கு கிடைக்காவிட்டாலும், என் வாழ்க்கை பாதையில் நான் தனியாக நடக்கவும் என்னை நீர் விட மாட்டேன். சொல்லுங்க, நான் தனியாக நடக்கலை, என்னை தனியாக நடத்தவும் நீர் விட மாட்டேன். நிச்சயமற்ற நம்பிக்கையற்ற வேலைகளிலே என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைகளையும், என் தேவன் என் வாழ்க்கை குறித்த திட்டங்களையும் நோக்கங்களையும் நோக்கி பார்ப்பேன். என்னை குறித்த உங்களுடைய வேலை முடியவே இல்லை. என்னை குறித்த உங்களுடைய வேலை, யுவர் டைம் இன்னும் வரவில்லை. அது வர சர்வ வல்லமையுள்ள என்னோடு கூட என்றென்றும் இருக்கும் இம்மானுவேலரை எப்போது நான் நம்புவேன். என்னோடு கூட இருக்கிற, எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற இம்மானுவேலரை நான் எப்பொழுதும் நம்புவேன். நீ சொல்லி இருக்கிறீரே, ரோமர் 8 எழுதப்பட்டிருக்கிறதே, ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்காகவும் எனது நன்மைக்காகவும் நீர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மால அன்பு கூர்ந்து உண்மையில அழைக்கப்பட்ட எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். He is working all things together for your good and for His glory. இயேசுவே, சொல்லுங்க, இப்பொழுது தேவ சமூகத்தில் நான் இழந்த எனது நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவரே புதுப்பியும். சொல்லுங்க, என்னுடைய அவநம்பிக்கையை தூர எறிகிற என் நம்பிக்கையை புதுப்பியும். எலியாவை போல சொல்ல மாட்டேன், போதும் நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. எலிசாவை போல இன்னும் 2 மடங்கு வேணும், இன்னும் 2 மடங்கு வேணும், இன்னும் 2 மடங்கு வேண்டும். நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே அழைத்திருக்கிறீர் என்பதை ஒரு நாளும் மறவாம உம்மை மாத்திரம் நம்பி எனக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தில் நல்ல பிதாவே.